ஒரு பாத்திரத்துல 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு, அதோட கொஞ்சம் கம்மியா சிறுபருப்பு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்து 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்க்கறதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரிசியும் பருப்பையும் இந்த தண்ணியோடய சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுல நல்லா பொடியா கட் பண்ண தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு, அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தோசைக்கல் காய வச்சு கல் நல்லா சூடானது ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசைக்கல்ல சேர்த்துட்டு கையை ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் மொறுமொறுன்னு சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.